இந்த பிரெக்னன்சி டைம்ல வைரல் ஃபீவர் வந்து போனதில்ல. இந்த மாத்திரை சாப்பிட்டு, சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சு. நல்ல ஸ்பைசியா ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சு. நாட்டுக்கோழி புடிச்சிட்டு வந்திருந்தோம். "போடு ஒரு நாட்டுக்கோழி" அப்படின்னு சொல்லி, இத வந்து கிளீனிங்க்கு குடுத்து, இன்னைக்கு நல்ல கோழி சூப்பும், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் தான் வந்து செஞ்சிருந்தாங்க வீட்ல. ரொம்ப நாள் கழிச்சு இத சாப்பிட்டுருந்தேன்னா, ரொம்ப திருப்தியா வந்து சாப்பிட்டுருந்தேன். அதுலயும் 2 வீக்ஸா வந்து இந்த ஹாட் வாட்டர் குடிச்சு, குடிச்சு அப்படியே அந்த த்ரோட்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோழி வந்து நாம கிளீன் பண்ணல. சிக்கன் ஷாப்ல தான் குடுத்துருந்தோம். அவங்க கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. இது குக்கர்ல போட்டு நல்லா விசில் விட்டு, அந்த மசாலாலாம், ஸ்பைசஸ்லாம் வந்து அம்மா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுல பாதி வந்து இந்த நாட்டுக்கோழி சூப்புக்காக வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இன்னொரு பாதி வந்து தண்ணி குழம்பு வந்து செஞ்சிருந்தாங்க. கோல்டு, காஃப், ஃபீவருக்கு இத சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப சூதிங்கா இருந்தது. நான் வீட்ல ஆல்ரெடி வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மெனு வந்து குடுத்துட்டேன். இந்த வீக்ல வந்து இதெல்லாம் சமைச்சு குடுத்துருங்க அப்படின்னு. அதுலயும் கோழியோட கால் வந்து என் பிளேட்டுக்கு தான் வந்திருந்தது. கோழி கால் எத்தன பேர் சாப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.